ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025 10th மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டைம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. என்னென்னா, இது வரைக்கும் கேட்காத கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் 5 இயர்ஸ் கொஷின் அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கேட்காத கொஷின்லாம் வந்திருக்கும். அப்புறம் பிடிஏ கொஷின்ஸ், அப்புறம் முக்கியமாக குவார்டர்லி, ஆஃபேலி, இது மாதிரி எதுக்கெல்லாம் காமன் எக்ஸாம் நடந்ததோ எல்லா டிஸ்ட்ரிக்ட் காமனாக ஒரு கொஸ்டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் கேட்காத கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்போம் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த டைம் எக்ஸாமுக்கு வந்து நெடுவினால் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ் அந்த கொஸ்டின் கேட்கலாம். இல்லை விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் அதை வந்து கட்டுரையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜெயகாந்தன் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. அது எந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 9th லெசனில் இருக்கும். 9th ஏதோ ஒன்றில் இருக்கும். ஜெயகாந்தன் வார நினைவு சிறப்பிதழ் வெளியீடு இருக்கிறது. அதற்கான ஒரு சுவரொட்டி கேட்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் ஃபுல் பேஜுக்கு போட்டு இங்கிலீஷ் அளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் போதும். இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு பார்டர் வந்து சுற்றி ஃபுல்லாக ஒரு 1 பேஜுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு பார்டர் இங்கிலீஷ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்டர் டிசைன் போடுவீங்களா, அது மாதிரி வேணால் போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அலங்க தெரியும், 8 மார்க் அப்படியே கிடச்சிடும். அப்புறம் வந்து வார இதழ் நீங்கள் என்ன இதில் வேணும் போட்டுக்கலாம். இதில் அமுதம் வார இதழ் இருக்குது, நீங்கள் என்ன பேர் வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் வெளியீடு டேட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத ஒரு 10 நாள் கழித்து அந்த டேட் போட்டுருங்க. விலை எவ்வளோ, ஒரு 50 60 அப்படி கொடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த என்ன நாளிதழ் அப்படிங்கிறது ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழ் அப்படின்னு போட்டு 2025 போட்டுருங்க. இதுக்கு நீங்கள் இப்படி ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி கூட போடலாம், இல்லை பாக்ஸ் போட்டாலும் சரி, ஏதோ ஒன்று. ஆனால் கொஞ்சம் பார்க்க அழகாக போட்டுருங்க. அப்புறம் உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற படைப்புகள், விருதுகள், எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன், இவர்கள் பறவையில் ஜெயகாந்தன், அது மாதிரி போட்டுக்கோங்க. ஏதோ ஒரு 4 எழுதிங்கன்னு போதும். அடுத்த கீழே வந்து முன்பதிவு இருக்குன்னு போட்டுருங்க. முன்பதிவு போட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தா கூட போதும். ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சைடு வந்து உங்கள் பிரதிக்கு உடனே முந்துங்கள், அதாவது சீக்கிரம் போய் வாங்க, அப்படி தான். இது மட்டும் இருந்தால் போதும். இதை மட்டும் நீங்கள் ஒரு ஃபுல் பேஜுக்கு போட்டு சைடில் சும்மா டிசைன் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் அப்படியே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.